அதாவது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பாக அந்த சிறை தண்டனை 1 மாதம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் நாங்கள் உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம். அந்த மேல்முறையீட்டு மனுவில் நிச்சயம் அவர் விடுதலை செய்யப்படுவார் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் இந்த வழக்கில் திரு பொன்முடி அவர்களை பொறுத்த மட்டிலும் வழக்கு தொடுக்கும் போதே வெறும் 4 லட்சத்திற்கும் அதிகமான ஏறக்குறைய 4,80,000 ரூபாய் மட்டும்தான் கணக்கில் வராத பணமாக காட்டப்பட்டது. ஆனால் அவருடைய துணைவியார் அவர்கள் விஷால் ஆட்டோ மற்றும் பல நிறுவனங்களை மிக வெற்றிகரமாக நடத்தி வருவதாலும் ஏறக்குறைய 1 வருடத்திற்கு டர்ன் ஓவர் மட்டும் 5 கோடி ரூபாய் வரை இருப்பதாக வருமான வரி தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, வங்கி கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் மாண்புமிகு நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் ஏன் அந்த விடுதலையை ரத்து செய்து குற்றவாளிகள் என்று கருதுவதற்கு இடம் என்றால், திரு பொன்முடி அவர்களுடைய துணைவியார் அவர்கள் ஒழுங்காக வருமான வரி செலுத்தவில்லை, வருடம் வருமான வரியை செலுத்தவில்லை, அந்த ரிட்டர்ன்ஸ் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை வருடம் செலுத்தவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அந்த 1,78,00,000 அவருக்கு லாபமாக வந்த அந்த விஷால் ஆட்டோ, அது ஒரு மிகப்பெரிய 2 வீலர் விற்பனை நிலையம், அது அவருக்கு சொந்தமானது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.